100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 30/4/2026 வியாழக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை சனி பகவான், சந்திரன் பகவான் பெயர்ச்சியை பொறுத்து, புதன் பகவானின் மாற்றத்தை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, உறவினர்களால் வரப்போகும் பிரச்சனை, நடக்கப் போகும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், ருணரோக ஸ்தானத்தில் குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் பகவானும், உங்களுடைய ராசி ஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கின்றனர். இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க போகின்றது. 2 மடங்கு லாபம் உண்டாக போகின்றது. எதிரிகளே இல்லை என்ற நிலையும் உண்டாக போகின்றது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தொழில் வியாபாரத்தில் வெற்றியை பார்க்க போகிறீங்க. உங்களை எதிர்த்தவர்கள் விலகி ஓட போகிறாங்க. போட்டி பொறாமை அகலப் போகின்றது. பல நல்ல சம்பவங்கள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நடக்கப் போகின்றது. ஒரு உத்தியோகத்தில் வேலைகளை இருக்கிறவங்க சம்பள உயர்வு, பதவி உயர்வு தொடர்பான நல்ல செய்திகளை எதிர்பார்க்க போகிறீங்க. அதாவது உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அந்த இடத்துல உத்தியோகத்தில் வேலைகளை உயர்ந்து சம்பள உயர்வும் பதவி உயர்வும் தேடி வரப்போகின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். குடும்ப ரீதியாக நல்ல சம்பவங்கள் நிகழப்போகின்றது. தாய் தந்தை வழியில் நல்லது நடக்கும். சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். கணவன் மனைவி இடையே இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. பிள்ளைகள் வழியில் நல்லது நடக்கப் போகின்றது. திருமணம் தொடர்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தங்கு தடையின்றி நடைபெறும். அதாவது எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தில் பெரும் முன்னேற்றம் உண்டாக போகின்றது. மிக மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைச்சிட போகின்றது. நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் இந்த காலகட்டம் என்று கூட சொல்லலாம். உங்களுக்கு இப்படி பல வகைகளில் நன்மைகள் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக, உத்தியோக ரீதியாக நடந்தாலும் உறவினர் வகையில் சில சம்பவங்கள், பிரச்சனைகள் நடக்கப் போவது உறுதி. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய தந்தை வழி உறவினர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்துலையும், இன்னொன்று சொத்து தொடர்பான விஷயம், இதுலேயும் கவனமாக இல்லைன்னா பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். குறிப்பாக விட்டு கொடுத்து போங்க. இந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க அப்படின்றத விட கொஞ்சம் விட்டு பிடிங்க. நல்லது நடக்கும். இல்லைனா பிரச்சனை தான்.